நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி இருக்கின்ற நிலையை பாருங்கள் நல்லா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்போ நீங்கள் ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. பார்க்குறவங்களாம் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று நடக்குது. வேர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ்னு ஒரு பக்கம் நடக்குது. இதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் மக்களுக்காக ஒர்த்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடராக இன்றைக்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடாக வருவார் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக அப்படிப்பட்டவர் இன்றைக்கி முத்தமிழ் கலைஞருடைய பேரனாகும். வேலை மட்டும்தான் செய்கிறாரா? மக்கள் தான் கலைகிறாரா? கலைஞர் சொல்வார்ல, துணிந்தவனுக்கு துக்கமில்லை, துணிவில்லாதவனுக்கு தூக்கமில்லை என்று சொல்வார். அந்த மாதிரி கொள்கைன்னு வரும்போது இதே பகுதியில் ஒரு இடத்துல என்ன கூட்டம் நடந்துச்சு தெரியும், எந்த தர்மத்தை பற்றி அவர் பேசினார்னு தெரியும், அதை எப்படி திருச்செல்லாம் கொண்டு போனாங்கன்னு நமக்கு தெரியும் நமக்கு. ஆனால் அது சார்ந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னது அவர் சொன்னார், அண்ணல் அம்பேத்கர் பேசாதே நான் பேசிட்டேன், தந்தை பெரியார் சொல்லாதே நான் சொல்லிட்டேன், ஏன் எங்களுடைய முன்னோடிகள் சொல்லாதே நான் சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் சொன்னது தான் சொன்னேன், ஏன் அதையும் மீண்டும் நான் பெருமையோடு சொல்வேன், என்னுடைய கொள்கையை தான் நான் சொல்லியிருக்கிறேன், யாருக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் கலைஞர் பேரன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். சரி, இதில் மட்டும்தான் இருக்கிறாரா என்று சொன்னால், அவர் மக்கள் பணியாக அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதி இல்லை, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் இன்றைக்கு அவர். இன்னைக்கு அதையும் செய்தது காரணம், இன்றைக்கு அவருக்கான ஒரு துறை வழங்கப்பட்டது. என்ன துறை? விளையாட்டுத்துறை. நானே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். ஏன்னா விளையாட்டுத்துறையை பற்றி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சட்டமன்றத்தில் நானே பேசும்போது என்ன சொன்னேன், மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளி கல்வித்துறை தான் சிறந்தது என்று எங்களுக்கான அதிகப்படியான நிதியை ஒதுக்கியவர் எங்களை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னேன். ஏன்னா அந்த துறைக்கு பெருசாக ஒதுக்க மாட்டாங்க, விளையாட்டுத்துறைங்கிறது இருக்கும் அது பாட்டு. ஆனால் அந்த துறையில் புரட்சி செய்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் உயர்ந்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் கொண்டு வந்தீங்க. இப்போ கூட பேரா ஒலிம்பிக்கில் 4 பிள்ளைங்க இன்னைக்கு பதக்கம் அடிக்கலையா? செஸ்னு வரும்போது உலக சாம்பியனா குகேஷ் தம்பி வரலையா? கேரம் போர்டில் நம்ம அடிக்கலையா? ஃபார்முலா ரேஸ் நம்ம நடத்தலையா? இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா புதிதாக இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட்லேருந்து இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக நம்முடைய பிள்ளைங்கள்லாம் எங்கேயும் அடிபற்றக்கூடாது, அவருக்கான ஊக்கத்தொகையை நான் தரேன், ஏதோ விதத்தில் இன்னைக்கு அதை உதவி செய்து கொண்டிருக்கின்றதா இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் சரி அடுத்த கட்டமாக இன்றைக்கு துணை முதலமைச்சர் எங்களை பொறுப்பு. அதுக்கு முன்பாக அவருடைய ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் மூலமாக இந்த நான் முதல்வன் திட்டம் சொல்கிறேன் பார்த்தீங்க, அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லாரும் படிக்கிறாங்க, பள்ளியில் படிக்கிறாங்க, கல்லூரியில் படிக்கிறாங்க, அடுத்து அது வேலை தேடி போகிறாங்க. ஆனால் உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கா, கவலைப்படாத, அது சார்ந்து உன்னுடைய திறனை நான் மேம்படுத்துகிறேன் என்று அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வராரு. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 30 லட்சம் பேர் அதில் ட்ரைனிங் ஆகி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே இன்றைக்கி வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணம் இந்த நான் முதல்வன் திட்டம். அதை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்க நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு பெரிய சவால் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரிடர். மழை கொட்டி தீர்த்துச்சு. பொதுவாக மழை பெய்யும், இது பொத்துக்கிட்டு ஊத்துது, என்ன பண்ண முடியுது? ஆக அதையும் அவர் விட்டு விடாமல் இறங்கி வேலை செஞ்சார். அவர் இறங்கி வேலை செய்து உங்களுக்கு அந்த சென்னை பகுதியை சார்ந்த மக்களுக்கு தெரியும் எங்கெங்கே தண்ணி நிற்கிது, உடனே அதை எப்படி கிளியர் பண்ணணும், இதெல்லாம் முன்கூட்டியே இதை ஆய்வு செய்து அதுக்கு தேவையான அந்த ரிசோர்ஸ் இன்னைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார் நம்முடைய துணை முதலமைச்சர். அதனால தான் பல பாதிப்புகள் வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்டது நாம் அதை மீட்டெடுத்திருக்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல நாராயணபுரம் ஏரி இன்னைக்கு வரும்போது கூட நம்முடைய மாவட்ட சில சிற்ற சொல்லிட்டு இருந்தேன் நான். இந்த நாராயணபுரம் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, கீழ்கட்டளை, அந்த பக்கம் இருக்கின்ற சுண்ணாம்பு குளத்தூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாராயணபுரம் ஏரியில் டீசில்ட்டிங் ப்ராசஸ், அதை தூர்வாராமல் அதை இருக்கிற அசுத்ததெல்லாம் கிளியர் பண்ணாமல் இருந்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மழைன்னு பெஞ்சா 1 லட்சம் குடும்பம் அங்கே அடிவாங்க. இதை உணர்ந்த நம்மளுடைய துணை முதலமைச்சர் நேராக அந்த ஸ்பாட்டுக்கே போகிறாரு. போய் காலம்பு ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் யார்கிட்டையும் சொல்லாமல் திருப்பி மதியம் போனார், திருப்பி இரவு போனார். எல்லாருங்க ஏன் நாங்கள் ஒரே இடத்துக்கு இல்லை, நான் அடிக்கடி வந்தால் தான் அதிகாரிகள் வேலை பார்ப்பார்கள், சும்மா நான் வந்துட்டு போனேங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற வேலை இங்கே இருக்கக்கூடாது என்று வந்து அதை கிளியர் பண்ணதின் காரணமாக 2வது மழை வந்த பொழுது 1 லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு அவரை பாராட்டுகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிர்வாக திறமையை கொண்டவர் அவர். இது மட்டும்தானா? நம்முடைய சிற்றரசு அவர்கள் சொன்னாங்க, இது மட்டும் இல்லைன்னா பட்டா பிரச்சனை கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தை சார்ந்துகின்ற பட்டா பிரச்சனையை இங்கே உட்காந்துட்டு எல்லா அதிகாரிகளையும் வர சொல்லி ஒவ்வொரு அதிகாரியும் கருத்து கேட்கிறாரு. இவ்வளோ 30 வருஷம் 40 வருஷம் பட்டா பிரச்சனை இருக்குது, ஏன் தீர்த்து வைக்க முடியல? ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்களும் அந்த துறையை சார்ந்துக்கிட்ட அமைச்சரை கூப்பிட்டு கேட்குறாரு, அதிகாரிகள் கூட எல்லாத்தையும் கேட்டு இவர் உட்காந்துட்டு 1/2 மணி நேரத்தில் அதை தீர்த்து வைக்கிறார்.
இவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு, முடியுது. கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற 2 லட்சம் பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த 2 லட்சம் பேர்ல 90% பேர் பெண்கள் என்பது நமக்கான பெருமை. அதனால தான் பல கூட்டத்தை சொன்ன 1989 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு கலைஞர் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா. நீ வாங்கு, இடம் என்ன இருந்தாலும் நீ வாங்க, அதுக்காக பட்டா நான் இருக்கிறோன்னா இல்லையோ, என் பேரப்பிள்ளை நாளைக்கு ஒரு காலத்தில் வருவான் துணை முதலமைச்சர், அவன் உனக்கு தீர்த்து வைப்பான்னு சொல்லாமல் சொன்னது போல 90% பெண்கள் இன்றைக்கு அதை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது அவருடைய நிர்வாக திறமை. வெறும்னா தனிப்பட்ட மனிதனாக இதை எங்கள் கட்சிக்காரருக்காக எங்களுடைய எதிர்காலத்துக்காக மட்டும் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் கொண்டாடவில்லை. இப்படி நிர்வாக திறமையை கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இளைய சமுதாயத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நம்ம அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை அவருக்கு நம்ம தெரிவிப்போம். இன்னும் வந்து எதிர்பார்க்க வேண்டியது நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதையும் செய்வதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் அந்த விதத்தில் தான் இன்னைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கான தலைமை ஆசிரியராக இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து செயல்படுகிறோம். அதனால தான் அவர் என்ன சொல்றாரோ, அடுத்து நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்டுறாரோ, நம்மளை பார்த்து சத்தம் போட்டக்கூடாது என்பதற்காக நீங்கள் எல்லாம் பார்த்து ஓடுறோம். ஒவ்வொருத்தருமே நிற்கிறாங்க, பார்த்து செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கி ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சரும் இன்றைக்கி பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால தான் நம்மளை எப்படினா அடக்க முடியும், நம்மளை எப்படா ஒடுக்கணும்னு இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ஒன்றிய அரசு நம்மளை வந்து நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த ஆளுநர். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த புரிதலோடு நம்ம இருக்கிறோம். அரசியல் புரிதல் என்பது தேவை. அரசியல் புரிதலோடு மேடையில் பேசிட்டு போகிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறோம்னா எங்களை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம், நாங்கள் சொன்னாலும் நம்பாதீர்கள், யாராச்சும் எழுதி கொடுத்தாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு இருக்கின்ற சுய பக்தியை சுய அறிவை பயன்படுத்தி நீங்கள் நாங்கள் சொல்ல சரியா இல்லையா என்பது தெரிந்துக்கிட்டால் போதும். சொன்னதும் தந்தை பெரியார் தான். அவருடைய வழி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, நடுத்தரை வயதை சார்ந்திருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் வருகை தந்திருக்கின்ற முன்னோடிகளாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த அரசாங்கம் என்பது ஏன் திராவிட மாடல் அரசுன்னு ஏன் சொல்கிறோம், மொழிக் கொள்கைன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லும்போது அந்த மொழியினுடைய அந்த தொன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஒன்றும் இல்லை. இப்போ மொழிக் கொள்கை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இன்றைக்கி நாங்கள் போய் நம்முடைய யூனியன் மினிஸ்டரை பார்த்து நாங்கள் பேசுகிறோம், அண்ணன்லேருந்து எல்லாருமே வந்து பேசுகிறோம். இல்லை இந்தியை ஏற்றுக்கோங்களேன், இந்தியை ஏற்றுக்கிட்டா என்னம்மா அதை கையெழுத்து போட நான் பணம் தரேன்னு என்று சொல்கிறார். பேசும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. நாங்கள் 2 பேரும் எதில் கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டோம், இங்கிலீஷில் பேசணும். நான் இங்கிலீஷில் சொல்லி எனக்கு என்னென்ன தேவை என்பதை நான் சொல்கிறேன். உடனே அவர் அதுக்கு தகுந்தாப்புல இங்கிலீஷில் அவர் பதில் சொல்கிறார். இப்போ நானும் அவரும் கடந்து நேராக லண்டனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. லண்டனில் ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூ ஆங்கிலம் சம்பந்தமான இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க. நானும் கலந்துக்கிறேன், யூனியன் மினிஸ்டரும் கலந்துக்கிறார், ஒரு பிரிட்டிஷரும் கலந்துக்கிறாருன்னா யாருக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் என்று சொன்னால் அவன் கேட்குற ஆங்கில கேள்வியும் அந்த ஆக்சென்ட்டில் பேசப்படுது ஒரு பிரிட்டிஷ்காரன் தான், கண்டிப்பாக அவனுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த இந்திய எல்லா இடத்துலையும் கொஞ்சமாக திணிச்சிட்டாங்கன்னா நம்முடைய இந்திய நாட்டை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நானும் போய் ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிறேன், இருக்க யூனியன் மினிஸ்டர் போய் அதில் கலந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போயே பொதுவாக தேர்வு முறையில் கொஞ்சமாக இந்தியை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான், போடுற சர்க்குலரில் இந்தியை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். அவன் கேட்குற இன்டர்வியூவில் இந்தியில் கேட்குறான். இந்தியில் பேசும்போது இப்போ இருக்கிற யூனியன் மினிஸ்டர் வந்து அதில் ஜெயிப்பாரா, இந்த அன்பில் மகேஷ் ஜெயிப்பானா? ஸோ ஹிந்தி தெரிஞ்சவர் யாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ நாம் என்ன சொல்லுவோம், எங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியாதுங்க, நாங்கள் திராவிடர்களாக இருக்கணும், அதனால் எங்களை ஒதுக்கி விட்டுருங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இது என்னுடைய நாடு, இது என்னுடைய தேசம், எல்லாம் ஒன்றாக இருக்கணும், அங்கங்கே இருக்கின்ற கலாச்சாரம் ஆங்காங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கின்ற மொழிகள் ஆங்காங்கே அப்படியே இருக்க வேண்டும் என்று தான் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம ஆக அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்தியா கற்றுக்கிட்டானா, இந்தியா பிரிட்டன்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் உலகம் முழுவதும் பரப்பியிருக்க அந்த பிரிட்டிஷே சொல்கிறேன், பிரிட்டன் என்று சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுவே வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டீங்களா நீங்கள்? ஸ்காட்டிஷ் இருக்குது, ஸ்காட் இருக்குது, வெல்ஷ் இருக்காங்க, அங்கே இங்கிலீஷ் இருக்குது, எல்லாம் கலந்து தான் அந்த பிரிட்டனுங்கிறது. நம்ம திராவிட நாடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி இதுன்னு சொன்னால் நம்முடைய தமிழ் மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்ததான் அந்த கன்னடமாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, எல்லாம் சேர்த்து ஒரு சகோதரமாக நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். நம்ம ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரிவினையை மீட்ட வேண்டும் என்பதற்காக இதை செய்யும் பொழுது அப்படி செய்யாதீங்க, எங்கெங்க மொழியை எங்களை கொண்டாட விடுங்க, இது எங்களுடைய தாய்மொழிங்க, எங்களை வாழ வைக்கிற தாய்மொழி நீங்கள் குறுக்கிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது அது சுத்தமாக ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாமல், ஏன் ஹிந்தி கற்றுக்கிட்டா ஹிந்தி படிக்கலாம், இங்கே வந்துட்டு பானிபுரி வித்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் எங்களுடைய தமிழையை படித்தோம், ஆங்கிலத்தை படித்தோம், உலகம் முழுதும் இன்னைக்கு சென்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறோம். புரியாமல் அவருக்கும் புரியுது, ஆனால் அவரோட பாஸ் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அதை விட மாட்டேங்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு காலம் வரும்.
அந்த காலத்தை அன்றைக்கும் எழுத போவது யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அதனால் அவருடைய இலக்கு என்பது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார். 2026 அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து அவருக்கான அந்த நல்ல ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி, உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.